எல்லாம் சேர்ந்து விடுதலையோட கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென். வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. சொல்லுங்க. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஓ வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. அரக்கன் கோலியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. அரக்கன் கோலியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அரக்கன் கோலியத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே. ஆடுகள் மேய்த்தவனை ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. மேலே 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 மேலே. அல்லேலூயா துதி உமக்கே, துதி உமக்கே. சொல்லுங்க. அல்லேலூயா உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. ஆஹா. வாலாக்காமல் என்னை தலையாக்குவே, கீழாக்காமல் என்னை மேலாக்குவே. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. கை நீட்டி தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து பிள்ளையாய் மாற்றி விட்டு நிரந்தரமா. தூசியை தட்டி விட்டு சாம்பலை நீக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா துதி உமக்கே. ஓ அல்லேலூயா
ஹalleluya. நல்லா சொல்லுங்க, ஹalleluya. துதி உமக்கே, துதி உமக்கே. நல்ல கையை தட்டி ஹalleluya. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நமக்கு எதிராக எழும்பியிருக்கிற கோலியாத்துகள் விழுகிற நாட்களைத்தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கோலியாத்தை விழ செய்யக்கூடிய அந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிறார். சவால் விட்டு கொண்டிருந்தவன், நிபச்சொல்களை சொல்லி கொண்டிருந்தவன், கர்த்தர் ஜெயத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். எல்லா சத்தமாய் நல்ல விடுதலோடு பாட போகிறோம். என் கால் சறுக்கும் போதெல்லாம் கிருபை தாங்குதையா, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஆமென். கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை, அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து கைகளை தட்டி, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. மீண்டுமாய் சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருப. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருப, அணைக்குதையாவும் கிருப. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மை நம்பி உள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. ஓ பலனாகிய உம்மை நம்பி உள்ளே. தேங்க்யூலா. இல்ல உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு மதிலையுமே, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவே, தாண்டி நானும் சென்றிடுவே. ஓ பலனாகிய கர்த்தாவே கைவிடப்படுவதில்லை. தேங்க்யூலா. பலனாகிய கர்த்தாவே உம்மை நம்பி உள்ளே, கைவிடப்படுவதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். பலனாகிய கர்த்தாவே சேனைக்குள்ளே பாயத்தக்க கிருபைகளை, ஆமென், மதிலை தாண்டும் பலன கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க போகிறீர். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே சொல்ல போகிறோம். உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து நானும் சென்றிடுவே. உம்மாலே ஒரு மதிலையுமே, ஆஹா, உம்மாலே ஒரு மதிலையுமே தாண்டி நானும் சென்றிடுவே, தாண்டி நானும் சென்று. நல்ல கைத்தடே. பலனாகிய கர்த்தாவே கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே இயேசுயா வதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும்
கைவிடப்படுவதில்லை. நன்றி பலனாகிய கர்த்தாவே, நன்றியப்பா. கைவிடப்படுவதில்லை என் பலனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி உள்ளே கைவிடப்படுவதில்லை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நல்ல கைத்தட்டி பாடுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரத்துல நான் இருக்கிறப்பா. நீரே நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்துக்கா என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கு கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கு கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தீனம் வைக்கின்றே, அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கின்றே. பசும்புல் வெளியில் என்னை தீனம் வைக்கின்றே, அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கின்றே. என் தலையை அபிஷேகம் நன்றி என்னையா. பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கு கண்மலை. நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கு கண்மலை. சொல்லுங்க, நீரே என் பலன். நன்றி கண்மலை. ஹல்லேலூயா. எல்லாரும் எப்படி எழுப்பி நின்று தேவ சமூகத்தில் சில நிமிடங்கள் ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. யார் அவரை பற்றி கொள்கிறார்களோ, யார் அவரை தேடுகிறார்களோ, யார் அவர்களுக்கு உகந்தவர்களாய் நடக்கிறார்களோ, யார் அவர்களுக்கு பிரியமானவர்களாய் வாழ்கிறார்களோ, அவர்கள் வாழ்விலே எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் தோற்று போக கர்த்தர் விடமாட்டார், தோற்று போக அனுமதிக்கவும் மாட்டார். பல சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம், பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்திக்காத பிரச்சனைகள் இல்லை, சந்திக்காத போராட்டங்கள் இல்லை. சிலதை சந்திப்பதற்கு திராணி இல்லை, சிலதை சந்திப்பதற்கு பலன் இல்லை. சில காரியங்களை கடந்து போக திராணி இல்லை, சில காரியங்களை ஜெயிப்பதற்கு திராணி இல்லை. நம்ம நினைக்கிறோம், நான் எப்படி ஜெயிக்க முடியும், எப்படி இந்த காரியத்தில் ஜெயம் பெற முடியும், எப்படி இந்த காரியத்தில் நான் வெற்றியை பார்க்க முடியும் என்று நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார். குதிரை நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இதுவரைக்கும் கண்ட தோல்விகள், இதுவரைக்கும் வாழ்க்கையில கண்டதான தோற்று போன அனுபவங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில வருவதில்லை, இனி நீ சந்திப்பதில்லை. நீ சந்தித்த காரியம் அநேகம் உனக்கு தோல்வியாய் முடிந்து விட்டது. நீ சந்தித்த அநேக சூழ்நிலைகள் உன் வாழ்விலே தோல்வியாகவே முடிந்து விட்டது. ஆனால் இனி 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 இன்று முதல் உன் காரியத்திலே ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. இன்று முதல் நீ சந்திக்கிற காரியத்திலே ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. இன்று முதல்
முதல்வன் காரியம் வெற்றியாய் மாறப்போகிறது. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கை இருந்தா, விசுவாசம் இருந்தா, சில நிமிடங்கள் ஆவியிலே நிறைந்து கையை தட்டி அந்நிய பாஷையிலே ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் நம்ம தோற்று போகிறதற்கு அழைக்கப்படவில்லை, ஜெயம் பெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். உபத்திரவமோ, வியாகுலமோ, தீமையோ, துன்பமோ எதுவானாலும் ஆமென், அவைகள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இவை எல்லாவற்றிலும் நான் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். உன்னை சந்திக்கிற பலவீனம், உன்னை சந்திக்கிற போராட்டம், உன்னை சந்திக்கிற சூழ்நிலை, உன்னை சந்திக்கிற சவால்கள் உன் வாழ்விலே ஒருபோதும் உனக்கு தோல்வியை கொண்டு வருவதில்லை. இவை எல்லாவற்றையும் நான் ஜெயிக்கத்தான் போகிறேன். என் காரியம் ஜெயமாக மாறத்தான் போகிறது, மாறத்தான் போகிறது. உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். நான் எதையும் பார்த்து நான் பின்னிட்டு போக அழைக்கப்படவில்லை, எதையும் பார்த்து நான் திகைத்து நிற்க அழைக்கப்படவில்லை, நான் தடுமாறி நிற்க அழைக்கப்படவில்லை. நான் அதை தாண்டி போகக்கூடிய பலனை பெற்றிருக்கிறேன். இல்லாவிட்டால் இந்த ராத்திரியிலே அந்த பலத்தை உனக்கு கொடுக்க போகிறார். நீ கடந்து போகக்கூடிய பலனை கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை சந்திக்கிற வல்லமை, உன்னை சந்திக்கிற தேவ பிரசன்னம் அது சாதாரணமானதல்ல. அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகிறது, அது பரலோகத்தில் இருந்தே அனுப்பப்படுகிறது. Thank you. ஆத்துமாவின் நங்கூரமே, ஆழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரம், அழிவில்லாத பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியின் கண்மலையே. சேர்ந்து சொல்ல போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி Thank you. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே. ஆத்துமாவின் நங்கூரமே, அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் இன்றும் ஜீவிக்கின்ற நிம்மதி கண்மாலையே. நேற்றும் என்றும் ஜீவிக்கின்ற நிம்மதியே கண்மாலையே. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாவே. Thank you Lord. உம்மை நான் பாடுவே, மகிமையின் நம்பிக்கையே, மாறிடாத எங்கே செய்யா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டே. மகிமையின் நம்பிக்கை மாறிடாத எங்கே செய்யா உம்மையல்லோ பற்றி கொண்டே உலகத்தில் வெற்றி. சேர்ந்து சொல்வோம். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவே. Thank you Lord. இயேசுயா பாடுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, விலையேற பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ, விலையே இயேசையா விடுதலை கொடுத்தீ, ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீ, ராஜாக்களா லேவியரா உமக்கென தெரிந்து கொண்டீ. ஆராதனை ஒரே குரலோடு கைகளை உயர்த்தி அப்படியே பாடும் பொழுது தேவ மகிமை, தேவ பிரசன்னம் அப்படியே இறங்கி உங்களை விடுதலையாக்க போகிறது. ஆரம்ப நேரத்திலேயே, ஆராதனை வேளையிலேயே ஒரு அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்கி வரப்போகிறது. தேங்க்யூ லார்டனே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, துதியும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. நன்றி உமக்கன்றோ. சேர்ந்து சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. நன்றி அப்பா, தேங்க்யூ லார்ட். என் அன்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. விடுதலை விடுதலை எப்படி உண்டாகும் தெரியுமா? ஆராதனையிலே தான் உண்டாகும். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். நாம எந்த கட்டுகளிலும் இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. எந்த கட்டப்பட்ட சூழ்நிலைகளிலும் வாழ கர்த்தர் விரும்பவில்லை. நம்ம ஒரு விடுதலையை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விடுதலையின் வல்லமை தான் நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய விடுதலையின் அபிஷேகம் நம்முடைய மத்தியில் இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய விடுதலையின் வல்லமை நம்முடைய மத்தியிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையாக்குகிற தெய்வம் இப்பொழுதே ஆராதிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது சில கட்டுகள், பிசாசினுடைய ஆயுதங்கள், பிசாசினுடைய கிரியைகள் அழிக்கப்படுகிறதை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன். சில ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதம், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதம், உனக்கு ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதம், உன்னுடைய நன்மைகளுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதம், இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், அது வாய்க்காது. அவைகள் விழுந்து போகிறது, அவைகள் அழிந்து போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது உங்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கிற சில கிரியைகள் அழிக்கப்படும். இங்கே ஜெபிக்கும் பொழுது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சில போராட்டங்கள் அழிக்கப்படும். இங்கே ஜெபம் பண்ணும் பொழுது தூரத்தில் யாருக்காக ஜெபிக்கிறாயோ, யாருக்காக அழுகிறாயோ, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு உண்டாக போகிறது. எஸ் 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 ஒரு கிரியை நடக்கிறது, ஒரு கிரியை நடக்கிறது. ஆமென், ஆமென். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவ வல்லமை இயேசுவின் நாமத்தினால். எந்த இடத்தில் தேவனுடைய கிரியை நடக்கணுமோ, எந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை நடக்கணுமோ, இப்பொழுதே இப்பொழுது இப்பொழுது அது நடப்பதாக, அது நடப்பதாக, இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக, நடப்பதாக, இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக, இயேசுவின் நாமத்திலே நடப்பதாக.
நடக்க முடியாதிருக்கிற காரியங்கள், நடக்க முடியாமல் இருக்கிற சில காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. காரியம் கைகூடி வருவதாக. காரியம் ஜெயமாய் முடிவதாக. நடக்கிற மாதிரி இருக்கும், வருகிற மாதிரி இருக்கும், பெற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும், ஆனா கிடைக்காது, ஆனா நடக்காது. சில அனுகூலங்கள் ஆமென் அமைவது போல இருக்கும், ஆனா அமையாது. இன்னைக்கு கர்த்தர் அந்த கட்டெல்லாம் உடைக்க போறாரு, அந்த தடையெல்லாம் கர்த்தர் உடைக்க போறாரு. இயேசுவின் நாமத்தினாலே உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. உன் காரியம் கர்த்தரால் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும். உன் காரியம் ஜெயமாகத்தான் இருக்கும். ஆமென். வாய்க்கும். நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியம் வாய்க்கும். நீ தேவ சமூகத்திலே தீர்மானத்தோடு காத்திருக்கிற காரியம் வாய்க்கும். நீண்ட நாட்கள் காத்திருந்தது வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வாய்க்க செய்கிற கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்க 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 தூரத்தில் இருக்கிற சில ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கமாய் திருப்பப்பட போகிறது. ஆமென். தூரத்தில் இருக்கிற சில நன்மைகள் உங்கள் அருகாமையிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்கள் கரத்திற்கு நேராக வருகிறது. உங்கள் கரத்திற்கு நேராக வருகிறது. நீங்க செய்ய போறீங்கப்பா. இந்த 7 நாள் ஜெபத்தில் சில அதிசயமான காரியங்கள், மனுஷனால செய்ய முடியாத காரியங்கள், மனிதனால கொடுக்க முடியாத காரியங்கள், மனிதனால திருப்திப்படுத்த முடியாத காரியங்கள், மனுஷனால எந்த காரியத்தை செய்ய முடியாது. கர்த்தர் சொல்றார், இது மனுஷனால கூடாதுதான். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை சொல்லுது, இது மனுஷனால கூடாததுதான், ஆனா இது தேவனால கூடும். இது தேவனால கூடும். இது தேவனால கூடும். இது தேவனால நடக்கும். தேவனே செய்து முடிப்பார். தேவனே செய்து முடிப்பார். காரியம் வாய்க்கும். காரியங்கள் வாய்க்கும். ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளே சபையை கர்த்தர் கொண்டு போகட்டும். ஆசீர்வாதமாக்கப்பட்ட தேவ நன்மைகளுக்குள்ளே தேவ ஜனத்தை கொண்டு போகட்டும். ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்களுக்குள்ளே எங்களை நடத்தி செல்வீராக. ஆசீர்வாதமான இடங்களுக்கு எங்களை கொண்டு செல்வீராக. ஹல்லேலூயா. ஆயத்தமாக்கப்பட்ட இடங்களுக்குள்ளே கர்த்தர் எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை விளங்க பண்ண போறீங்க. உம்முடைய மகிமை ஜனங்கள் பார்க்க போறாங்க. கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காணும். ஆமென். அல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். சில வாக்குத்தத்தங்களை, சில வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில அவர் வாய்க்க செய்ய போகிறார். சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீ. நான் எதை செய்வேன் என்று நான் சொன்னேனோ அதை நான் செய்து முடிப்பேன். நான் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உங்க வாழ்க்கையில நான் செய்ய போறேன்னு ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தைகளை நம்பினவங்க, விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா, தலை சாய்க்கும் கல்லீரையா, மூளை கல்லீரையா. ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏபெத்தே இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல்.
வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். பெல்தே இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் சில வாசல்கள் உங்களுக்காக திறக்கப்பட போகிறது. ஆமென். வானத்தின் வாசல் என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்திற்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். மகிமையே ஹல்லேலூயா. மகிமையே மகிமையே பாடும் பொழுது விடுதலையோடு வாக்குத்தத்தங்களை நிறைவேறுகிற காலம். ஓ இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. நன்றி நன்றி நன்றி. இது வானத்தின் வாசல். உனக்கு சொன்னது நடக்கும். சொன்னது நடக்கும். நிச்சயமாய் நடக்கும். உன் வாழ்விலே சொன்ன வார்த்தைகள் நடக்கும் நிச்சயமாகவே. இது வானத்தின் வாசல். என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஓ சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல். மகிமப்பா மகிமப்பா. நம்முடைய பிள்ளைகளுக்காக ஒரு வாசல் திறக்கப்படுகிறது. பாடும் பொழுது அந்த அபிஷேகத்தை அந்த வல்லமையை நம்முடைய பிள்ளைகள் உணரட்டும். ஒவ்வொருவரும் உணரட்டும். நன்றி நன்றி நன்றியே செய்யா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. தலை சாய்க்கும் கல்லீரையா மூளை கல்லீரையா. இது வானத்தின் வாசல். என் ஏசையா நன்றி. ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுங்களேன். ஒரு புதிய வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்களேன். மன கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். தடைகளை உடைக்கிறப்போ
கட்டுகளை உடைக்கிறேன், பொழுது கட்டைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. வல்லமப்பா, அபிஷேகம், அக்கினி, வல்லமை உடைய பிள்ளைகளை தொடட்டும். அக்கினி, தேவனுடைய மகிமை, ஒரு புதிய பலன், ஒரு புதிய வல்லமை உடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உன் மேல கர்த்தருடைய வல்லமை வருகிறது, கர்த்தருடைய வல்லமை வருகிறது. நுகங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, நுகங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை பெற்றுக்கொண்டு இயேசுவின் நாமத்தினால சொன்னதை செய்யும் அளவும். Thank you. ஆமென், 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 ஆமென். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. சொன்னதை செய்யும் அளவும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, அப்படி அறிக்கை பண்ணுங்க. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். ஏல் பெத்தே இது வானத்தின் வாசல் என்னே செய்யா. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். நன்றி. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. உள்ளான மனுஷன் புது பலன் அடையணும்னா, உள்ளான மனுஷன் இன்னும் பலப்படணும்னா நம்ம எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சோம்னா தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம். தேவ பிரசன்னத்தை அனுபவிச்சோம்னா உள்ளான மனிதன் பலன் அடைவான். சரீரம் பலவீனமாக இருக்கலாம், மாம்சம் பலவீனமாக இருக்கலாம், ஆவி உற்சாகம் உள்ளது, ஆவி உற்சாகம் உள்ளது. ஆவியில் தொய்ந்து போயிருக்கிறவங்கள கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு தட்டி விடணும். ஆவில தொய்வு, ஆவில தொய்வு, மனசோர்வு இதெல்லாம் இன்னைக்கு மாறணும். நீ ஆவியானவருடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, ஆவியானுடைய கிரியைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு மறுரூபம் உண்டாகிறத பார்ப்பீங்க, ஒரு மறுரூபம் உண்டாகிறத பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாகிறத பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசம் உண்டாகிறத பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளே ஆவியானுடைய கிரியை நடக்கிறத பார்ப்பீங்க. கர்த்தர் நமக்கு வெற்றி தருவாராக, ஜெயம் தருவாராக. சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆமென் ஜெயம் பெற போகிறேன். நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆமென் ஜெயம் பெற போகிறேன். நான் ஜெபிக்கிற காரியத்தில் நன்மையை பெற போகிறேன். காரியம் வாய்க்கும். இதுவரைக்கும் தூரமாக இருந்தவைகள் இனி உங்கள் கரத்திற்கு வரும், இனி உங்கள் கரத்திற்கு வரும். தூரமாக இருந்த சில ஆசீர்வாதங்களை உங்கள் பக்கமாக கர்த்தர் திருப்புகிறார், உங்கள் பக்கமாய் கர்த்தர் திருப்புகிறார். இந்த 7 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள உன் கையில் சில ஆசீர்வாதம், உங்கள் வீட்டுக்குள்ள சில ஆசீர்வாதங்கள், உங்கள் சரீரத்தில் சில ஆசீர்வாதங்கள், உங்கள் குடும்பத்தில் சில ஆசீர்வாதங்கள், அவைகள் உங்கள் பக்கமாய் திருப்பப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் பக்கமாய் திருப்பப்பட்டிருப்பதை நீங்கள் காண முடியும். உங்கள் பக்கமாய் திருப்பப்பட்டிருப்பதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட காலங்களையும் நாட்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து பேசுங்க, வார்த்தைகளை கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் இன்று ராத்திரி வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணித்து விட்டோம். ஆவியானுடைய சித்தம் வெளிப்பட ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. விசேஷித்த விதமாக இந்த 7 நாட்களும் நாம் இந்த கூடுகையை, இந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தரிசனத்தின்படி, கிருபையின்படி நாம் தேவனுடைய பாதத்தில் வந்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இதைப்போல் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க, ஜெபிக்க, வார்த்தைகளை கேட்க
பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். தேவன் ஒரு காரியத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறார் என்றால் அது ஒரு உன்னதமான நோக்கம் அதற்குள்ளே இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் தேவன் தற்செயலாக நமக்கு கொடுப்பதில்லை. எல்லாம் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியே தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுக்கிறார். ஆகவே கர்த்தர் ஆயத்தப்படுத்தின இந்த 7 நாட்களையும் முக்கியப்படுத்துங்கள். இதை போல ஒவ்வொரு நாளும் மாலை ஜெபத்திற்கு வந்து விடுங்கள். ஆண்டவர் ஏதோ ஒன்றை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய போகிறார். நான் விசுவாசிக்கிறேன் அது நடக்கும் என்று. ஆமென். நாம் இந்த நாட்களை யுத்த ஜெபம் என்கிற அந்த தலைப்பிலைத்தான் நாம் இந்த ஜெப நாட்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒவ்வொரு நாளும் அதற்குரிய வார்த்தைகளை நாம் தியானித்து ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நாம் முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளப் போகிறோம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதன் 10ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சில வசனங்களை சேர்ந்து படிக்கப் போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நம்ம எல்லாரும் இணைந்து சத்தத்தை உயர்த்தி இந்த வசனங்களை நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் எடுத்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சேர்ந்து படிக்கலாமா? 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனியையும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் பல நேரங்களிலே இந்த வசனங்களை எல்லாம் நன்றாக நாம் படித்திருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு பகுதி தான். ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு ஆதாரமாக கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு தேவன் கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை மிக திட்டமாக தெளிவாக சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுகிறதை படிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகளை குறித்து எழுதுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறார்கள். உலகத்தில் உலக பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, குடும்ப பிரச்சனை இன்னொரு பக்கம் இருக்கிறது, சமுதாய பிரச்சனை இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது, தேசத்தினுடைய பிரச்சனை இன்னொரு பக்கத்திலே இருக்கிறது. பல நேரங்களில் நாம் பலவிதமான பிரச்சனைகளின் நடுவிலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் போராட்டங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். நம்ம சொல்லுகிறோம், பக்கத்து வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, 4 தெருதள்ளி பிரச்சனை, சோதரம் தேசத்தில் பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் பிரச்சனை. பல நேரங்களில் நாம் அதை கவனிப்பதில்லை, நாம் அதை யோசிப்பதில்லை. யாரோ சண்டை போடுறாங்க, யாருக்கோ ஏதோ பிரச்சனை, என்னமோ நடக்குது அப்படின்னு நம்ம விட்டுருவோம். ஆனால் இங்கே வருகிற பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் சந்திக்கிற பிரச்சனை. இது பக்கத்து வீட்டில் நடக்கிறது கிடையாது, இது தேசத்தில் நடப்பது கிடையாது, இது எங்கேயோ யாருக்கோ ஏதோ ஒரு நபருக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை அல்ல. என்ன எழுதுகிறார் பாருங்கள், இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனைகளை எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அவர் சொல்றாரு, உனக்குன்னு எழுதலை, நமக்குங்காரு. ஆமென். கவனிங்க. அப்ப சபைக்கு அவர் என்ன சொல்றாரு? சபைக்கு என்ன தெளிவான ஒரு விஷயத்தை சொல்றாரு? நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் பல போராட்டங்களை சந்தித்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதனால தான் எழுதுகிறார், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் இந்த போராட்டம் இருக்குது. நம்ம போராட்டத்தில் தான் வாழ்கிறோம், நம்ம போராட்டத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இல்லாமல் அதை ஜெயிக்க, அதை எதிர்க்க ஆண்டவர் விசேஷித்த கிருபையும் பலனையும் நமக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஆசீர்வாதங்கள், பல நாட்களாய் தேவ சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற அநேக காரியங்கள், அநேக நாட்களாய் சிலதற்காய் உபவாசித்து ஜெபிக்கிறோம், சில காரியங்களை தீர்மானித்து ஜெபிக்கிறோம், சில காரியங்களை உடன்படிக்கை செய்து ஜெபிக்கிறோம், பொருத்தனையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று நீண்ட நாட்களாய் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நல்லது. ஆனால் பரலோகத்தில் இருந்து உத்தரவு வர முடியாமல், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நமக்கு சில நன்மைகளை அனுப்பக்கூடாதபடிக்கு அனுப்பினாலும் அது நம்மிடத்தில் வந்து சேர முடியாதபடி வான மண்டலத்தின் ஆவிகள் அவைகளை தடுத்து கொண்டிருக்கிறது. சில ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. அவங்கெல்லாம் கூட்டமாக வந்திருக்காங்களாம். அதனால தான் எழுதியிருக்கிறது, வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. அல்லேலூயா. அப்போ நம்ம எவ்வளவு ஸ்தோத்திரம் அருமையானவர்களை கவனமாக, எவ்வளவு பாருங்க, காரியங்களை நிறைவேற்றுவதற்கு திராணி உள்ளவர்களாக நம்ம இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில விஷயங்களை பார்த்துவிட்டு அப்படியே விட்டுவிட முடியாது. சில காரியங்களுக்காய் நாம் போராடி சில காரியங்களை செய்து தான் ஆக வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அது கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமே. ஆமாம். அப்போது பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நடந்த யுத்தங்கள் எல்லாம் எப்படி நடந்தது? மாம்சத்தோடு நடந்த யுத்தங்கள். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே வாக்குத்தத்த தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர்கள் கடந்து போன பகுதிகள், கடந்து போன இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அவர்கள் கடந்து போனார்கள்? மாம்சத்தோடு யுத்தம், எதிரிகளோடு யுத்தம். ஆயுதங்களை கொண்டு போய், ஆயுதங்களை எடுத்து கொண்டு போய், அவர்கள் பராக்கிரமசாலிகளை கொண்டு போய், யுத்த வீரர்களை கொண்டு போய் களத்தில் இறங்கி அருமையாக நேரடியாகவே யுத்தம். ஆனால் இப்போ நமக்கு நேரடியான யுத்தம் அல்ல, நமக்கு எப்படி யுத்தம்னா ஆவியில யுத்தம். எல்லாரும் சொல்லுங்க, எதில் யுத்தம்? ஆவியில யுத்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றை கவனிங்கள். இப்போ நம்ம செய்கிற இந்த யுத்தம் மாம்சத்தோடும் அல்ல, இரத்தத்தோடும் அல்ல. மாம்சத்தோடு நம்ம போராட வரல. நம்ம எப்படி போராட வந்திருக்கிறோம்? ஆவியில் போராட வந்திருக்கிறோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுகிற இந்த வானமண்டலத்தினுடைய ஆவிகளை ஆவியினால தான் நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற இந்த ஆவிகளை நாம் ஜெயிப்பதற்கு அருமையானவர்களே இன்றைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, யுத்தத்திற்கு ஆயத்தப்படுங்கள். ஆமென். திடீர்னு எழும்பி யுத்தத்துக்கெல்லாம் என்ன செய்ய முடியாது? போக முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஒரு யுத்த களத்திற்குள்ளே இறங்கும் பொழுது எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இன்றைக்கு ஆயத்தத்தை குறித்து நான் உங்களோடு பேசிவிட்டு நாளைய தினத்தில் இருந்து ஆவிகளோடு நம்ம போராடி நம்ம ஜெயிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா எப்படி பாருங்க, இதை என்ன ஆயத்தப்படணும்? ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, இந்த யுத்த களத்திற்குள் இறங்குவதற்கு முன்பு நாம் சில காரியங்களில் ஆயத்தப்பட்டுதான் அடுத்த காரியத்திற்குள்ள போக முடியும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆயத்தம் என்ன? ஆயத்தம் ஒன்று பரிசுத்தம் ஒரு ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆவியிலே அங்கே போராட போகிறோம், ஆவியிலேயாக யுத்தம் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு என்ன வேண்டும்? பரிசுத்தம் ஒரு ஆயத்தம். நீங்கள் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும் பொழுது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார், நீங்கள் ஒரு புதிய ஆசீர்வாதங்களுக்குள்ளே, ஒரு புதிய நன்மைகளுக்குள்ளே கடந்து போக போகிறீர்கள். இதுவரைக்கும் போனது மாதிரி இருக்காது. நீங்கள் இதுவரைக்கும் போனது மாதிரி இருக்காது. இப்போ ஒரு புதிய நன்மைகளுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறாரு. ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இதுவரையிலும் நீங்கள் இந்த வழியாக கடந்து போகவில்லை,
இப்போ நீங்க போக போற இந்த பாதை, இப்போ நீங்க போக போகிற இந்த வழி, நீங்க சந்திக்க போகிற சில காரியம் இதுவரைக்கும் பார்த்ததை போல அல்ல. இதுவரைக்கும் பார்க்காதது, இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் அனுபவிக்காதது, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாதது, இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத சில ஆசீர்வாதங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போக போறாராம். ஆமென். அது சொல்றாரு, உண்மை. அப்படிப்பட்ட ஒரு நிலைகளுக்குள்ளே உங்களை அவர் கொண்டு போவது உண்மை. இதுவரையும் சந்தித்திராத, இதுவரைக்கும் பார்த்திராத, இதுவரைக்கும் அனுபவித்திராத அற்புதங்களை எல்லாம் இனிமே நீங்க பார்க்க போறீங்க. நான் சொல்லுகிறேன், நம்ம வாழ்க்கையில அப்படிதான். இதுவரைக்கும் பார்த்ததை போல் அல்ல, இனிமே பார்க்க போகிறது. இதுவரைக்கும் பார்க்காததை பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அனுபவிக்காததை அனுபவிக்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில சந்திக்காததை சந்திக்க போகிறோம். அதனால சொல்றாரு பாருங்க, அதுக்கு முன்னால உங்களை என்ன செய்து கொள்ளுங்கள்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நீங்க உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். அப்படின்னா ஆயத்தப்படுங்கள் அப்படின்னு சொல்றார். ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வதற்கு முன்பு, ஒரு நன்மையை கொடுப்பதற்கு முன்பு, எதிர்பார்க்கிறத செய்கிறதற்கு முன்பு, இல்லை அதை விட ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு கொடுக்கிறதற்கு முன்பு அவர் நம்மிடத்தில் சொல்றார், ஒன்றை ரெடி ஆக்கிக்க, அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒன்று ஆயத்தப்படுத்தி கொள்ளு. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார், நான் ஜெயிக்க போகிறேன், நான் ஜெயிக்க பிறந்தவன், இனிமே எந்த இடத்தில் நான் தோற்று போக மாட்டேன், என் காரியம் எதுவும் இனி தோல்வியாய் முடியாது, இதுவரைக்கும் கண்ட தோல்வி இனி என் வாழ்விலே ஜெயமாய் மாறப்போகிறது, இதுவரைக்கும் கண்ட தோல்வி எனக்கு வெற்றியாய் மாறப்போகிறது, நான் இதுவரைக்கும் பார்க்காத சில ஆசீர்வாதங்களுக்குள்ளே கர்த்தர் என்னை கொண்டு போக போகிறார், நான் அதற்கு என்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். அதனால தான் சொன்னாரு, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதங்கள் நடந்துவிடும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறதற்கு முன்பதாக அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தேவன் சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், ஒன்றை தகுதிப்படுத்து. இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போட ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஜெயம் காண முடியாதபடி, நன்மையை பார்க்க விடாதபடி, அற்புதங்களை பார்க்க விடாதபடி, நான் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அறியாமை, ஏதோ ஒரு மீறுதல், ஏதோ ஒரு கீழ்ப்படிதல் என்னை சந்திச்சிருக்கலாம், எனக்குள்ள வந்திருக்கலாம். இன்னைக்கு அதை நான் தூக்கி போட நான் விரும்புகிறேன். உமக்கு பிரியமில்லாததோடு நான் வாழ விரும்பவில்லை ஆண்டவரே. உலகத்தில் அது மேன்மையாக இருக்கலாம், அதை நான் தூக்கி போட்டுவிட்டு உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். தாவீது கூட ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். நமக்குள்ளே இன்றைக்கு ஒரு பரிசுத்தம், நமக்குள்ளே இன்றைக்கு ஆண்டவரோடு உள்ள உறவிலே ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரோடு உள்ள ஒரு காரியத்தை இன்னைக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா நாளைக்கு அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தம். மோசேக்கு ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உன்கிட்ட பேசுவேன்ப்பா, என் பிரசன்னத்தை நீ அனுபவிப்பாய், நீ மலைக்கு வா, அங்கே வந்து நில்லு. ஆமென். இதுவரைக்கும் பார்க்காத பிரசன்னத்தை பார்க்க போற, இதுவரைக்கும் பார்க்காத மகிமையை பார்க்க போகிற, என் சத்தத்தை நீ கேட்க போற, ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுகிற வார்த்தையை நான் கொடுக்க போறேன். விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லு. அல்லேலூயா. இத்தனை வருஷம் ஜனங்களை நடத்தின மோசே தான், ஜனங்களை கொண்டு வந்த மோசே தான். இது ஆரம்பம் அல்ல, இது வந்து கொண்டிருக்கிற பாதை. ஆண்டவர் சொல்றார், நான் வார்த்தைகளை இந்த ஜனங்களுக்கு நான் செய்ய போற வார்த்தைகளை உனக்கு நான் சொல்ல போறேன், அதனால நீ ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்து நில்லு. ஒரு மனிதனோடு கர்த்தர் பேசுகிறதற்கு, ஒரு மனிதனோடு ஆவியானவர் இடைபடுவதற்கு, ஒரு மனிதனோடு தேவ பிரசன்னம் அவன் அனுபவிப்பதற்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார்? எதை தேவன் விரும்புகிறார்? ஒரு ஆயத்தத்தை விரும்புகிறார். நீ அப்படியே வந்துடாத, அப்படியே எழும்பி வந்துடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெடியாகு. நம்ம எல்லாத்துக்கும் ரெடி ஆகிறோம், எல்லாத்துக்கும் ஆயத்தமாகும். ஒரு வேலைக்கு போகணுமா, ரெடி ஆகிறோம். ஒரு ஊருக்கு போகிறோமா, ரெடி ஆகிறோம். நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா முந்தின நாளே, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதா இருந்தால் கூட முந்தின நாள் என்ன செஞ்சிடறோம், காலையில் எழும்பி ஒரு 10 மணி போல் எழும்பி, ஐயோ இன்னைக்கு ஒரு கல்யாண வீடில் கார்டு கொடுத்தாங்கல்ல, நேரம் ஆயிட்டுல அப்படின்னு வீட்டில் இருந்த மாதிரியே போவியலா? தூக்கம் வராது. என்ன விடுக்கலாம்? எது? இதை போட்டு பார்க்கலாமா, அதை போட்டு பார்க்கலாமா, அதுவா இதுவா? தோத்துரும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு.
நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு திருமண வீட்டிற்கு போகிறதற்கு முந்தின நாளே ஆயத்தமாகிறோம், எல்லாம் எடுத்து வைக்கிறோம், எதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, எவ்வளோ ரெடி ஆகிறோம் தெரியுமா? எவ்வளோ ரெடி ஆகிறோம் தெரியுமா? எவ்வளவு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்கிறோம் தெரியுமா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்களை வாங்கன்னு சொல்லுவாங்க, வந்து நில்லுங்கன்னு சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆல்பத்தில் ஃபோட்டோ வராது. நம்ம அதுக்கு தான் அவ்வளவு நேரம் செலவு பண்ணி சோத்திரம் மேக்கப்பு போட்டு முந்தின நாளே ரெடியாகி கல்யாண வீட்டில் போய் சோத்திரம். அவன் சொல்லுவான் சிரிங்க அப்படிமா. நம்மளும் 32 பல்லையும் காட்டுவோம். நம்ம நினச்சிக்கிட்டோம் இது ஆல்பத்தில் வரும், ஃபோட்டோவில் வரும். தூக்கிடுவான், வராது. அதுக்கு தான் நம்ம இவ்வளவு ரெடியாகி வர்றோம். யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது மட்டும் அப்படியே வந்துடுறோம், அப்படியே வந்துடுறோம். பைபிள் எடுக்காமலே வந்துடுறோம், பாட்டு புக்கு எடுக்காமலே வந்துடுறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் செல்லை மட்டும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். அது மாம்சத்தோடு ஒட்டி இருக்கிறது. இப்போ எல்லாரையும் பிரிச்சிடலாம், ஆனால் எதை மட்டும் பிரிக்க முடியாது. கிழவிக்கு பல்லிட்டால் இல்லாட்டாலும் பரவாயில்ல, செல் இல்லாமல் இருக்க முடியல. நல்லா கவனிங்க. அது மனுஷனோட ஒட்டிட்டு அதை பிரிக்கிறோன்னா ரொம்ப கஷ்டம். அந்த நிலைமைக்கு மனுஷர்கள் தள்ளப்பட்டுட்டாங்க. தேவ சமூகத்தில் நம்ம வருவது நம்மளை ஆயத்தப்படுத்தி வர்றோமா? ஏன் அவர் சொல்கிறாருன்னா, நான் உன்கிட்ட பேசணும்ப்பா, ஏன் சத்தம் நீ கேட்கணும்ப்பா, நடக்க போகிற காரியத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன்ப்பா, என் மகிமையை நீ பார்க்க போகிறாப்பா. அல்லேலூயா. விடியற் காலத்திலேயே ஆயத்தமாகி, ஆமென், தேவ சமூகத்தில் வந்து நில்லு. தன்னை ஆயத்தப்படுத்தி, தன்னை பரிசுத்தப்படுத்தி, பயத்தோட பக்தியோட தேவ சமூகத்தில் வந்து நின்ற பொழுது ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், எந்த ஜனத்தின் இடத்திலும் செய்யப்படாத காரியத்தை உன் ஜனத்திற்கு முன்பாக நான் செய்வேன். நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கு. இந்த முதல் நாளில் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இதுவரைக்கும் பார்க்காத சில ஆசீர்வாதங்களுக்குள்ளே, இதுவரைக்கும் காணாத சில நன்மைகளுக்குள்ளே, இதுவரைக்கும் அனுபவித்திராத சில ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டா இந்த உயர்வை, நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டா அந்த மேன்மையை, நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டா அந்த உயர்வை, நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டா அந்த வழியை, நீ நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டா அந்த ஆசீர்வாதத்தை. அதை கர்த்தர் கொடுப்பது உண்மை. உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போறாரு, உங்க குடும்பத்தில் கர்த்தர் கொடுக்க போறாரு. இதுவரைக்கும் பார்க்காத சில ஆசீர்வாதங்கள் சபை பார்க்க போகிறது, ஜனங்கள் பார்க்க போகிறார்கள். ஓ, குடும்பங்கள் பார்க்க போகிறது, தேவனுடைய பிள்ளைகள் பார்க்க போகிறார்கள். அவர் சொல்லுகிறார், பயங்கரமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற இந்த போராட்டங்களை எல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், ரெடியாகுங்க. ஒன்று பரிசுத்தம், ஒரு ஆயத்தம். ஆமென். இரண்டாவது நம்ம வாசிக்கும் பொழுது அதே சம்பவங்களை படிச்சிங்கன்னா விசுவாசம் ஒரு ஆயத்தம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம் என்னும் கேடயத்தை உங்கள் கையிலே பிடித்தவர்களாகி. கவனிங்க. அப்புறம் இப்போ சொல்கிறார் பாருங்க, அடுத்து நீங்கள் ரெடியாக வேண்டிய காரியம், அடுத்து உங்களை சரிப்படுத்த வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? விசுவாசம் உள்ளவங்களா இருங்க, விசுவாசம் உள்ளவங்களா இருங்க. நீங்கள் ஜெயிக்க போகிறது உண்மை, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது உண்மை, பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறது உண்மை. ஆனால் ஒரு காரியம், விசுவாசத்தை பிடித்து கொள்ளுங்கள். ஆமென். பல நேரங்களில் நல்ல ஜபம் இருக்கும், போராடி ஜபிக்கிற ஜபம் இருக்கும், ஆனால் நம்பிக்கை இருக்காது. 1 மணி நேரம் உட்கார்ந்து போராடுவோம், 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ணுவோம், பயங்கரமான ஜபமாக இருக்கும். ஜபம் முடித்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரியெல்லாம் போட்டு அப்புறம் வெளியே வரும் பொழுது என்னதான் நடக்க போதோ தெரியல. அப்போ இவ்வளவு நேரம் போராடி 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 ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்கள். ஒரு திருப்தி இருக்குது, நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் அமர்ந்துட்டேன். ஆனால் வேதம் சொல்லுது, அதனுடைய முடிவில் நமக்கு என்ன இல்லாமல் போயிடுது? நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. நீங்கள் எவ்வளவு போராடி ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் இல்லைன்னா ஒரு காரியமும் நடக்காது.
ஆமென். ஒரு காரியம் நடக்காது. நான் சொல்லுகிற ரெண்டாவது, நம்பிக்கை முக்கியம். நம்முடைய நம்பிக்கை, வேதம் சொல்லுகிறது, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. விசுவாசம். ஆயத்தப்பட்டால் மட்டும் போதாது, பரிசுத்தம் அடைந்தால் மட்டும் போதாது. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்பணும். தேவனுடைய வார்த்தை அப்படியே நம்பணும். தேவனுடைய வசனத்தை அப்படியே நம்பணும். விசுவாசத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில். விசுவாசமாகிய கேடயத்தை, எத்தனை சூழ்ச்சிகள், எத்தனை சூழ்நிலைகள் எனக்கு எதிராக எழும்பி வந்தாலும் என்னை தொட முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. ஆமென். ஒருபோதும் எனக்கு தீங்கு செய்ய முடியாது அப்படின்னு இந்த கேடயத்தை என்ன செய்யணுமா? என் கையில் ஒரு கேடயம் இருக்கியா, அங்கிருந்து அனுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் அது என்னை தாக்குவதில்லை, அது என்னை சேதப்படுத்துவதில்லை. எனக்கு தெரியும், என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், தேவ பிரசன்னம் என் கூட இருக்கிறது. ஆமென். எத்தனை ஆவிகளை எனக்கு விரோதமாய் அனுப்பினாலும், எத்தனை போராட்டங்களை எனக்கு விரோதமாக அனுப்பினாலும் ஒன்றும் என்னை சேதப்படுத்துவது இல்லை. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றா கவனிங்க. ஆண்டவர் கிதியோனை ஆயத்தப்படுத்துறார். கிதியோனை ஆயத்தப்படுத்தி யுத்த களத்துக்குள்ளே இறக்கணும்னு விரும்புகிறார். அதனால ஒரு நாள் அந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறாரு, பராக்கிரமசாலியே அப்படின்னு ஆவியானவர் பேசுகிறார். பராக்கிரமசாலியே. அவன் ஏற்கனவே பயந்தாங்கொள்ளி. அவன் சொல்கிறான், என்ன பார்த்தா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னை பார்த்து தான்ப்பா, நீ சாதாரணமான ஆள் இல்லை, நீ பராக்கிரமசாலி. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுக்கும் அந்த நம்பிக்கை வந்துட்டு, நான் நினச்சேன் எனக்கு அறிவு இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு திறமை இல்லை, அப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் அவர் சொல்கிறார் பராக்கிரமசாலிங்கிறாரு. அப்போ நம்ம உண்மையிலே பெரிய ஆள் தான் போல. ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி பாருங்க, பெரிய ஆள் தான். அல்லேலூயா. ஆமாம். நீ மக்கு, உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு படிப்பு வராது. ஸ்தோத்திரம். நீ மாடு தான் மேய்க்க போவ, வேணா 4 எருமை மாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா 10 முடித்த உடனே அவனே கேட்பான். நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போதே சொல்லிங்க, 6 எருமை மாடு ரெடி ஆயிட்டா? நம்ம சொல்கிறோம் உனக்கு படிப்பு வராது, உனக்கு ஞானம் இல்லை. ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டு சுரேஷை பாரு. இந்த மகேஷை பார்க்கறது இல்லை, அந்த சுரேஷை பார்க்கறது. நம்ம வீட்டில் இருக்கிற மகேஷை பார்க்கறதே இல்லை. எப்போ பார்த்தாலும் பாரு, அவனை பாரு. ராத்திரி 12 மணிக்கும் வீட்டில் லைட் எரியுது. நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா? பாரு, அவன் லைட்டை போட்டு வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கான்னு. பிரச்சனை என்னென்னா, லைட்டை ஆஃப் பண்ணால் அவனுக்கு தூக்கம் வராது. அவனுக்கு லைட் இருந்தால் தான் தூக்கம் வரும். அதனால ராத்திரி முழுவதும் அந்த சுரேஷு லைட்டை போட்டு வச்சிருக்கிறான். அதுக்காக இந்த மகேஷை ஏசுறதுங்க பாரு. அந்த பிள்ளைய பாரு, அந்த பிள்ளைகிட்ட படி. அல்லேலூயா. உங்கள் பிள்ளையை பார்த்து சொல்லுங்கள், நீ ஒரு பராக்கிரமசாலி. அல்லேலூயா சொல்லணும். ஆமென். கர்த்தர் உன்னை கொண்டு வருவார், கர்த்தர் உன்னை இப்படி நடத்துவார். ஆமென். கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், உன்னை படிப்பில் மேன்மையாக கொண்டு வருவார்ப்பா. நீதான்ப்பா, நீ நினச்சா நடக்கும்பா, நீ செஞ்சா காரியம் நடக்கும்பா. நல்ல கவனிங்க. பல நேரங்களில் இந்த அவ்விசுவாசமான வார்த்தைகள் தான் அடுத்த நிலைகளுக்குள்ளே போக விடாதபடி தடுக்குது. ஆண்டவருக்கு தெரியும். அதனால பராக்கிரமசாலின்னு ஒரு பிட்டத்துக்கு போட்டார். அவன் கேட்குறான், நானா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் அழகாக காய் நகர்த்துறார். நீ தான்ப்பா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படிங்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பாருங்க, உடனே போட்டு போனானா, இது தேவன் தான் சொன்னாரா, இது ஆண்டவருடைய அழைப்பு தானா, இது தேவ திட்டம் தானா, அப்போ எனக்கு அடையாளம் வேணும், அது வேணும், இது வேணும்னு இல்லை கேட்டு எடுத்து ஒரு வழியாக அருமையானவர்களை ஆட்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போகிறான். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஆட்கள் எல்லாம் எல்லாரும் தைரியசாலிகள் கிடையாது. நீங்கள் 7ஆம் அதிகாரத்திற்குள்ளே வரும்பொழுது சொல்கிறாரு, பயமும் திகிலும் உள்ளவர்கள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க, ஓடி போயிருங்கன்ட்டார். அப்போ இவன் கூட ஒரு கூட்டம் வருது பாருங்க. இது எல்லாமே தைரியமான ஆட்கள் கிடையாது. ஒரு குரூப் இருக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அதில் நிறைய பேர் எப்படி இருக்கிறானா, பயமும் திகிலும் உள்ளவனாக இருக்கிறான். யாருக்கு பயம் திகில் இருக்கும் தெரியுமா? விசுவாசம் இல்லாதவனுக்கு. அதனால தான் வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். விசுவாசிக்கிறவன் பதறான் அப்படின்னு சொன்னார். கடைசியில் அப்படி இப்படிமா கழித்து எடுத்து பார்த்தா எவ்வளோ தேருது? ஒரு 300 பேர் தேருது. நல்லா கவனிங்க.
ஆண்டவர் இந்த கிதியோனை அந்த யுத்த களத்திற்குள்ளே ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவனோடு கூட இருக்கிற அவர்கள் அத்தனை பேரும் இந்த தேவ மனுஷன் என்ன சொல்றானோ அதை செய்யறதுக்கு ரெடியா இருக்கிற ஆட்கள். அல்லேலூயா. கையில் ஒரு எக்காலம், இன்னொரு கையில் ஒரு பானை, அதுக்குள்ள ஒரு தீவட்டி. இதுதான் யுத்தத்துக்குள்ளே போகிறது. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு சண்டைக்கு போகிறவன் கையில் ஒரு பானை எடுத்துக்கிட்டு, ஒரு எக்காலத்தையும் எடுத்துக்கிட்டு, தீவட்டியும் எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போனால் நம்ம நினைப்போம், இது எப்படிங்க, இது எப்படி சாத்தியம்? ஆண்டவர் அழகாக அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இந்த யுத்தத்தில் ஜெயம் எடுப்பதற்கு இது போதும். நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புங்க, விசுவாசிங்க, கண்டிப்பாக இந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மகிட்ட சொல்கிற சில காரியம் அற்பமாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே பெரிய விஷயம் இருக்கும். இதுதானா அப்படி நம்ம நினைப்போம், ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் பெருசாக இருக்கும். பல நேரங்களில் நம்ம அதை புரிந்து கொள்வதில்லை. பானை எடுத்துகிட்டு போகிறான், தீவட்டி உள்ளே வச்சுக்கிட்டு போகிறான், எக்காலத்தை கொண்டு போகிறான், அருமையாக எக்காலத்தை ஊதுறாங்க எல்லாரும். அருமையானவர்களே, சொல்கிற நேரத்தில் பானை என்ன செய்யணும்? உடைக்கணும், தீவட்டி எறியணும். அவ்வளவுதான். நன்றை கவனியுங்கள். ஒரு பெரிய ஜெயத்தை, ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார்னா, இந்த 300 பேருக்குள்ளும் ஆண்டவர் சொல்கிறார்னா, இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது, இதை கொண்டு எதையோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை அநேகருடைய பார்வையில் சிரிப்பாக இருந்திருக்கும், யுத்தத்துக்கு வரும் பானையை தூக்கிட்டு வந்திருக்கான் பாரு, இப்படியா யுத்தத்துக்கு வர்றது? ஆனால் ஆண்டவர் அதற்குள்ளே ஒரு பெரிய வெற்றியை வைத்திருந்தார், அதற்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருந்தார். நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தில் நீங்கள் நின்று பாருங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. அல்லேலூயா. விமர்சனங்களை கேட்டு சோர்ந்து போகாதீங்க. அவங்க அப்படி சொன்னாங்களாம், இவங்க அப்படி சொன்னாங்களாம், அவங்க அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். நான் சொல்லுகிறேன், பேசுகிறவர்கள் பேசிக்கிட்டே இருக்கட்டும். உங்கள் விசுவாசத்தை தளர பண்ணுகிற வார்த்தைகள் உங்கள் காதில் கேட்கலாம். உங்கள் விசுவாசத்தை, அருமையானவர்களை தளர பண்ணுகிற சில சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரலாம். நீங்கள் சொல்லுங்க, நான் ஜெயிக்கத்தான் போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் தீர்க்கமாக சொல்லுகிறாரு, உங்களை ரெடி பண்ணுங்க, வெற்றி காண்க போகிறீங்க. இதுவரைக்கும் பார்க்காதது பார்க்க போகிறீங்க. இதுவரைக்கும் நடக்காதது நடக்க போகுது. சுலபமாக சில ஆசீர்வாதத்தை திருப்ப போகிறீங்க. கடினமாக இருந்தால் லகுவாக மாறப்போகுது. நீங்கள் நினச்சிங்க, இந்த காரியம் எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஈஸியாக நடக்க போகுது, ரொம்ப சிம்பிளாக நடக்க போகுது, ரொம்ப ஈஸியாக சில காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. போராடி நடக்காததெல்லாம் இப்போ நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்க, தேவ கரங்களில் அர்ப்பணித்து பாருங்க, கர்த்தரே செய்து முடிப்பார். பார்க்காதது, நடக்காதது, அனுபவிக்காதது இந்த ஜெப நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வரும், உங்களுக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறேன், ஆண்டவரே எனக்கு ஜெயம் வரப்போகுது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் தாவீது சொன்னான், நீங்கள்லாம் பார்த்து பயந்து இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரியும், கண்டிப்பாக இதில் ஜெயம் வரும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஜெயம் வரும். கோலியாத்துக்கு முன்னால் விழுந்துருவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கோலியாத்துக்கு முன்னால் தோற்று போவோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவனை எதிர்க்க நமக்கு பலன் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நம்ம ஜெயிப்போம். பட்டயம் இல்லாதிருந்தும் சத்துருவின் தலையை எடுத்து தன் கையில் எடுத்து கொண்டு வந்தான். உன் கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற தேவ வல்லமை, உங்கள் மேலே இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், உங்கள் மேலே இருக்கிற தேவனுடைய வல்லமை உங்களுக்காக சில வேலைகளை செய்ய போகுது, உங்களுக்காக சில கிரியத்தை செய்ய போகுது. உங்களுக்கு எதிராக எழுப்பியிருக்கிற வான மண்டலத்தின் ஆவிகளின் சேனைகளை ஜெயிப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இந்த 7 நாள் ஜெபத்தில் பல காரியத்தை நான் ஜெயிக்க போகிறேன், பல கட்டத்தை நான் தாண்டி போக போகிறேன், பல சூழ்நிலைகளை தாண்டி போக போகிறேன். ஆமேன். எதெல்லாம் மிதித்து நடக்கணும் அதெல்லாம் மிதித்து நடக்க போகிறேன், எதெல்லாம் தாண்டி போகணும் அதெல்லாம் தாண்டி போக போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பாக என் காரியம் ஜெயமாத்தான் மாறப்போகிறது. அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ. அல்லேலூயா. கர்த்தரால் ஒரு 3வது ஒரு ஆயத்தம், பட்டயம். அதில் எழுதியிருக்கிறது, ஆவியின் பட்டயத்தை
பிடித்து கொள்ளுங்கள். பட்டயம். பட்டயம்னா என்னது? பட்டயம். நாங்கள் ஸ்கூலில் இப்படி கேள்வி கேட்டால் அப்படி தான் பதில் சொல்லுவோம். பட்டயம்னா பட்டயம். நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை. நமக்கு பட்டயம் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். ஆமென். வசனம் வெட்டிச்சின்னு வைங்களேன், துண்டு 2 தான். ஆமென். வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, வான மண்டலத்தில் உள்ள ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டங்கள் சேனைகளாய் வருகிறது. ஆனா நீங்க ரெடியானா, நீங்க விசுவாசித்தா, உங்க கையில வசனத்தை எடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தேவனுடைய வார்த்தைக்கு. வார்த்தையை அறிக்கை பண்ணணும், வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும், வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வசனத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வார்த்தை எப்படி சொல்லியிருக்கு, வேத வசனம் இப்படி சொல்லியிருக்கு, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கு, தேவ வசனம் இப்படி சொல்லியிருக்கிறது, கர்த்தர் இப்படி சொல்லியிருக்கிறார். ஆமென். நான் இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறேன், அறிக்கை பண்ணுகிறேன், அறிக்கை பண்ணுகிறேன். 7 நாள் ஜெபத்தில் நிறைய வார்த்தைகள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, நிறைய வார்த்தைகள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். ஆமென். நீ உயிரோடு இருக்கும் நாளிலும் ஒருவனும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். இப்படி வார்த்தை அறிக்கை பண்ணுங்க, வார்த்தை அணிக்க பண்ணுங்க. உங்களுக்கு நேராய் வருகிற ஆவிகளின் சேனைகள் அழிக்கப்படும். வார்த்தைக்கு முன்பாக அவனால நிற்க முடியாது, வார்த்தைக்கு முன்பாக அவனால செயல்பட முடியாது. வசனம், தேவனுடைய வார்த்தை. வசனத்தை பிடிச்சுக்கிடுங்க. எதிலும் ஜெயிக்க முடியாது, வசனத்தில் ஜெயிக்கலாம். எதிலும் ஜெயம் வராது, தேவ வார்த்தையில் ஜெயம் வரும். அல்லேலூயா. உம்முடைய வசனம் இப்படி சொல்லி இருக்குது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இப்படி சொல்லி இருக்கிறது ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்க. எந்த இடத்திலெல்லாம் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எதிராய் வருகிறதோ அப்போ வசனத்தை சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவனோடு கூட சேர்ந்தவர்கள் கடலிலே பிரயாணப்பட்ட பொழுது காற்று எதிராயிருந்தது, பெரும் காற்று வந்தது, கடும் காற்று வந்தது, பெரும் காற்றும் மழையும் வந்தது. அவர்கள் எல்லாரும் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போன நிலையில் இதோட எங்க கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கப்பலில் இருக்கிறவெல்லாம் சொல்ற நேரத்தில் பவுல் வார்த்தையை சொல்கிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடு. 13 நாட்கள் சூரியனையாவது சந்திரனையாவது பார்க்காமல் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. நம்ம கதை இதோட முடிஞ்சு போச்சு, இந்த கடலிலேயே செத்து போகிறோம் அப்படிங்கிற ஒரு கடைசி கட்ட நிலைமைக்கு வந்த பொழுது தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறார், பயப்பட வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் நடக்கும். ஆமென். இவ்வளோ நேரம் நீங்கள் கப்பலை மாலுமியை நம்பினீங்க, எஜமானனை நம்பினீங்க, நீங்கள் உங்கள் நம்பிக்கையெல்லாம் அவன் பக்கமாக இருந்துச்சு. இப்போ என் பக்கம் வாங்க, எனக்கு சொல்லியிருக்கிறார், ஒரு சேதமும் வராதாம், ஒரு தீங்கும் வராதாம், நம்ம கரை போய் சேருவோமா, ஆண்டவர் நம்மளை கரை கொண்டு போவாராம் அப்படின்னு பவுல் சொன்னார். பாருங்க, இன்னைக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பாருங்க, போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர கர்த்தர் கிருபை தருவார். பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. போராட்டம் இருக்கலாம், பலவிதமான போராட்டங்களை சந்திக்கலாம். ஆனால் எந்த போராட்டத்திலும் நாம் தோற்று போக கர்த்தர் விரும்பவில்லை. எல்லா போராட்டத்தையும் ஜெயிக்க போகிறோம். ஜெயிக்க பிறந்தவர்கள் நம்ம எல்லாம் ஜெயிக்கத்தான் போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜெயிக்க போகிறோம். சத்தமா ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா? சில நிமிடம் நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார் முகவுரையாய் சில வார்த்தைகளை. நீங்கள் ரெடி ஆகுங்க, யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்க. வெற்றி வரப்போகுது. ஹல்லேலூயா. ஆமென். வெற்றி வரப்போகுது. யுத்தத்துக்கு ரெடி ஆகுங்க. நீங்கள் ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க போறாரு. ஆமென். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் தேவ வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். நீங்க ஜெயிக்க போறீங்க, நீங்க ஜெயிக்க போறீங்க. ஜெயம் உங்களுடையதாய் மாறப்போகிறது, வெற்றி உங்களுடையதாய் மாறப்போகிறது. மகா பெரிய வெற்றி. ஓ, இதுவரைக்கும் பார்க்காத, இதுவரைக்கும் அனுபவித்திராத, இதுவரைக்கும் கண்டிராத ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே தேவ ஜனங்களை, தேவ பிள்ளைகளை கர்த்தர் நடத்தி செல்ல போகிறார். கர்த்தர் கொண்டு போக போகிறார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்ல போகிறார். நடக்கும், நடக்கும், நடக்காதது நடக்கும், நடக்காதது நடக்கும், வராதது வரும், இல்லாதது இருக்கிறதா மாறும். எஸ் எஸ், உனக்காக ஆயத்தம் பண்ணினது வரும், உனக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினது வரும். இன்மை யாரும் தடுக்க முடியாது, எந்த ஆவிகளும் தடுக்க முடியாது, எந்த போராட்டங்களும் தடுக்க முடியாது. உன்னை எழும்ப விடாமல் தடுக்கிற வானமண்டலத்தின் ஆவிகள் விழுந்து போகிற நேரம், உன்னை எழும்ப விடாமல் தடுக்கிற ஆவிகள் விழுந்து போகிற நேரம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற மாந்திரிக ஆவிகள், உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பில்லிசூனி ஆவிகள், உன் குடும்பத்தை தடுக்கிற, குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவிகள் இப்பொழுது விழுகிறது, 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 விழுகிறது. எல்லா கிரியைகள் அழிகிறது, அழிகிறது, அழிகிறது. சில ஆவிகள் வெளியேறுகிறது, சில ஆவிகள் வெளியேறுகிறது. அடிமைப்படுத்தின ஆவிகள், ஓ, அடிமைப்படுத்தின ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுகிறது. இனி உன்னை தொடமாட்டான், இனி உன்னை தொடமாட்டான், இனி உன்னை சேதப்படுத்த மாட்டான், இனி உன்னை பயப்படுத்த மாட்டான், உனக்கு தீங்கு செய்ய மாட்டான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? நீங்க ரெடி ஆயிட்டீங்க, நீங்க ரெடி ஆயிட்டீங்க, நீங்க ரெடி ஆயிட்டீங்க. உங்க கையில் ஆவியின் பட்டயத்தை பிடிச்சிட்டீங்க. இனி எந்த சேதம் உனக்கு வராது, எந்த தீமை உனக்கு வராது. சத்துருவே, உன் கரத்தை எடு. பிசாசே, உன் கரத்தை எடு, எடு. உம்முடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவியே, உம்முடைய பிள்ளைகளின் நன்மைகளை தடுக்கிற ஆவியே, உம்முடைய பிள்ளைகளினுடைய மேன்மையை தடுக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இவர்கள் சுதந்தரிக்க முடியாதபடி நீ தடுப்பாயானால், இவர்கள் அனுபவிக்க முடியாதபடி நீ தடுப்பாயானால், இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை அந்த கிரியைகள் எல்லாம் அழித்து, அந்த கிரியைகள் எல்லாம் உடைத்து ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய ஜெயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி ரெண்டு கையை தட்டி நல்ல ஆவியிலே நிறைந்து, ஆவியிலே நிறைந்து ஒரு 2-3 நிமிடங்கள் ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை, 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 வல்லமை. மைனர், மைனர். Thank you Lord. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நம்ம மேல வச்சிருக்காரு. நம்முடைய கிரியைகள் அழிக்கப்பட போகிறது. உங்களை போக விடாதபடி தடுத்தான் அல்லவா? சுதந்தரிக்க முடியாதபடி தடுத்தான் அல்லவா? பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுத்தான் அல்லவா? எல்லா கிரியைகளும் அழிந்து போவதாக, எல்லா கிரியைகளும் அழிந்து போவதாக. எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். தேங்க்யூ. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. ஒன்று நாம் சேர்ந்து துதிக்க போகிறோம், அவருடைய கிரியைகள் அழிக்க போகிறோம், தேசத்தை சுதந்தரிக்க போகிறோம், கர்த்தருடைய நன்மையை சுதந்தரிக்க போகிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை. அதிகாரம் கையிலே சொல்லுவோம். ஆளுவோம், ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம் சத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா.
விடுதலையோடு விடுதலையோடு இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய ஜெயம். நன்றி அப்பா. வானமண்டலம் பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே. வானமண்டலம் பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே. ஜபத்தின் வல்லமை, ஜபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். ஜபத்தின் வல்லமை, ஜபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. பாட 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 பாட. சில நுகங்கள் முறிகிறது. ஓ நுகங்களை முறித்திடும் வல்லமை, கட்டுகளை முறித்திடும் வல்லமை, நுகங்களை முறித்திடும் வல்லமை. சாபங்களை நீக்கும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே. பாவங்களை போக்கி சாபங்களை நீக்கும் பரலோக வல்லமை இறங்கட்டுமே. சொல்லுங்க. மகிமை உடையட்டும். சில ஆவிகள், சில நுகங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. இப்பொழுதே இப்பொழுதே. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே. வானமண்டல பொல்லாத சேனைகள் எரிந்து சாம்பலாகும் நேரமே. ஜபத்தின் வல்லமை, ஜபத்தின் வல்லமை பூதங்களை எரித்து சாம்பலாக்கிடும். ஜபத்தின் வல்லமை. மகிமை மகிமை மகிமை. சொல்லுங்க. ஜபத்தின், ஜபத்தின் வல்லமை கிரியை செய்கிற வல்லமை, கிரியை செய்கிற வல்லமை. நன்றி நன்றி. ஜபத்தின் வல்லமை நுகங்களை முறிக்கிற வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை. அந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் எல்லாருக்குள்ளும். பாடும் பொழுது பாடும் பொழுது குதிக்கும் பொழுது கிரிய நடக்கட்டும், கிரிய நடக்கட்டும், கிரிய நடக்கட்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தெய்வீக விடுதலை இப்பொழுதே 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 உண்டாவதாக. அந்த நுகங்கள் முறிக்கப்பட்டு விட்டது, அந்த கட்டுகள் அழிக்கப்பட்டு விட்டது. இனி விடுதலை தான், 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 இனிமே விடுதலை தான். அதை பார்க்க செய்ய போறீங்கப்பா, அதை பார்க்க செய்ய போறீங்க. பரலோகத்தின் தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை தேட, உம்முடைய பாதத்தை பற்றி பிடித்து கொள்ள, ஜெயமுள்ளவர்களாய் வாழ, ஜெயிப்பதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. நிச்சயமா இந்த யுத்தத்தில் ஜெயம் எங்களுக்கு தான். சேனைக்குள்ள பாய்வேன், மதிலை தாண்டுவேன், பிடிக்க வேண்டிய பட்டணத்தை பிடிக்க போகிறோம், பிடிக்க வேண்டிய தேசத்தை பிடிக்க போகிறோம், பிடிக்க வேண்டிய இடத்தை பிடிக்க போகிறோம், பிடிக்க வேண்டிய ஆத்துமாக்களை பிடிக்க போகிறோம், பிடிக்க வேண்டிய நன்மைகளை பிடிக்க போகிறோம். கர்த்தர் அதற்கன்று எங்களை ஆயத்தப்படுத்தி விட்டீர். நாங்கள் சுதந்திரிக்க போகிறோம். அப்படியே நீ செய்ய போகிறீர். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்த எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கவும், வார்த்தைகளை கேட்கவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.